இங்கே தலை வணங்கி கரங்களை குவித்து தலை வணங்கி நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் பிரசன்னம், சகல தூதர்களுடைய பாதுகாப்பு, சகல புனிதர்களுடைய நட்புறவு இந்த தியான மையத்தில் நம்மை சூழ்ந்திருக்கும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக தலைவணங்கி சொல்லுவோம். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல உற்சாகம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? அப்படியே சொன்னாங்க. வருஷ தொடக்கத்திலே போய் சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரியுமில்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நல்லா இருக்காங்களா? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது தமிழர்களுடைய ஒரு நல்ல பண்பாடு. ஒருத்தர் பார்த்த உடனே என்ன சொல்லணும்? நல்லா இருக்கீங்களா. நீங்கள் என்னை பார்த்தா என்ன கேட்பீங்க? யாராவது கேட்டீங்களா? ஏன் கேட்கல? குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாக இருக்கீங்களா? உங்கள் விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் வலுவிழக்காமல் இருக்கிறீங்களா என்று பழைய அநேக காரியங்களை நாம் விசாரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நாம் வருவதே எதற்காக என்றால், நாம் இழந்து போனவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். எதுக்கு வரோம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்போதும் சரி, ஆண்டவருடைய ஜெப கூடாரங்களுக்குள் வரும்போதும் சரி, தியான மையங்களுக்குள் வரும்போதும் சரி, எதற்காக வருகிறோம் என்றால், ஒரு புதிய அருளை கண்டடையும்படி, ஒரு புதிய ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படி, புதிய நலன்களை பெற்றுக்கொள்ளும்படி, புதிய வல்லமையினால் வலுவூட்டப்படும்படி தான் நாம் இங்கே வருகிறோம். அல்லேலூயா. வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற ஏதாவது காரணம் இருக்கா? இங்கே வந்துட்டு போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்பிக்கையோட கரங்களை உயர்த்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கடந்ததை மறந்து விடு. கடந்ததை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கடந்ததையெல்லாம் என்ன செஞ்சிரு? மறந்து விடு. கண் முன்னால் இருக்கிற இயேசுவை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓடு என்று இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். யாரை பற்றி கொள்ளணும்? சொல்லுங்க. ஏன் இயேசுவை பற்றி கொள்ளணும்? ஏன் கடந்ததை மறக்கணும்? நம்ம வாழ்க்கையில் நாம் 2024 வரை நடந்து வந்த பாதைகளில் நாம் பட்ட வேதனைகளை எல்லாம் மறக்கணும்னா நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நாம் அனுபவித்த துன்பங்களின் மீதெல்லாம் வெற்றி பெறணும்னா யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரை பார்க்கணும்? சத்தமாக சொல்லுங்க. இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த இரவிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 134. திருப்பாடல் 134. இரவு நேரத்தில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியர்களே. யாரு 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 ஆண்டவரின் ஊழியர்கள்? யாரு சொல்லுங்க சத்தமா. நான் தான் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. கிட்டத்தட்ட சகோதரனோடு இணைந்து 2 மணி நேரமா நீங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடியிருக்கிறீங்க.
அழகா பாடி துதித்து ஆராதித்து இருக்கிறீங்க. இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியம். பரலோகத்தில் போய் செய்ய போகிற நிரந்தரமான ஊழியம் இதுதான். என்ன ஊழியம்? ஆண்டவரை புகழ்ந்து பாடுறதுக்கு. இங்கே பாடகர்கள், ஆராதனை வீரர்கள், தலைவர்கள் உங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இங்கேயே பாடி பழகிக்கிட்டா பரலோகத்தில் போய் கஷ்டம் இல்லாமல் ஆண்டவரை புகழ்ந்து பாடலாம். இங்கே பாடுறதுக்கு வருத்தப்பட்டு, எரிச்சல் பட்டு, சலிப்படைஞ்சு, சோர்வடைந்து, வேண்டா வெறுப்போட போனால் பரலோகமும் ரொம்ப போர் அடிச்சிடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது நம்மை அழைக்கிறார். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணிபுரியும் ஆண்டவரின் ஊழியர்களே. அப்படின்னா யாரு? நாம தான். ஆண்டவருடைய இல்லத்தில் பணிபுரிவதற்காக வந்திருக்கிறோம். அவரை புகழவும், பாடவும், ஆராதிக்கவும், அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கவும், அவருடைய திருப்பலியிலே பங்கேற்று நம்மை, நம் குடும்பத்தையும் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய திருவுளத்தை இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்ப வாழ்வில் நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்தவும் நம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. தாவீது சொல்றார் பாருங்க, இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணிபுரியும் ஆண்டவரின் ஊழியர்களே, நீங்கள் அனைவரும், சத்தமா சொல்லுங்க, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் என்ன செய்யணும்? போற்றணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நல்ல உரத்த குரல்ல ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். ஆண்டவரின் ஊழியர்களை நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். அப்புறம் தூயகத்தை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். எப்பவும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய்யணும்? போற்றணும். எங்கெல்லாம்? வீட்டில் இருந்தாலும் நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிக்க பழகணும். ஆலயத்தில் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வரணும். தியான மையங்களுக்கு வந்தாலும் நல்ல கரங்களை உயர்த்தி என்ன செய்யணும்? ஜெபிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர். நாம் வழிபடுகிற தெய்வம் யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்களை உண்டாக்கியவர் யாரு? அதே ஆண்டவர் தான் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணையும் மண்ணையும் என்னையும் உருவாக்கிய ஆண்டவர் எங்கிருந்து ஆசி வழங்குவாராம்? சீயோனிலிருந்து, தம் திருத்தலத்திலிருந்து, தம் திரு உறைவிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆசி வழங்குவார். அப்போ இந்த இரவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இரவு. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இப்படியெல்லாம் சொன்னால் நற்செய்தி இல்லை. நல்ல பக்கத்தில் உள்ளவங்களை திரும்பி பார்த்து சிரிச்ச முகமா அன்போட கையை பிடிச்சி ஆறுதலா அரவணைப்பா சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்வையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் ஏக்கங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் உங்கள் விருப்பங்களையும் உங்கள் ஆசைகளையும் இன்றைக்கு இந்த தியான மையத்தில், அருள் வாழ்வு தியான மையத்தில் இந்த இரவே ஆசீர்வாதத்தின் இரவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார்.
கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் ஆமென் உள்ளத்தில் வந்திடுவார். நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம் நல்ல உற்சாகமாய். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்தி செல்வார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்தி செல்வார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஆமென். ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் சொல்லுங்க உடையவரே, ஆமென். மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவார் இருக்கின்ற கைகளை தட்டி ஓடிவா என் மகன். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசு புகழப்படுகிறாரோ, எங்கெல்லாம் இயேசு ஆராதிக்கப்படுகிறாரோ, எங்கெல்லாம் இயேசு மகிமைப்படுத்தப்படுகிறாரோ, அங்கெல்லாம் அவர் வந்து நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக சொல்லணும். அல்லேலூயா. அங்கெல்லாம் வந்து தங்கி அவர் நம்ம என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். வாசியுங்கள் திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம் சொல்கிறது பாருங்க. 26வது இறைவசனம். ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசியை பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியராகிய தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை தோன்றச் செய்து முதலில் ஆமென். எதுக்கு அனுப்பினாராம்? இயேசு எதுக்கு அனுப்பினாராம்? இயேசு எதுக்கு அனுப்பினாராம்? நீங்கள் உங்கள் தீய போக்கை விட்டு மனம் மாறி
ஆசீரை பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் இயேசுவை அனுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது எதுக்காக? நம்ம எதற்காக? ஆசீர்வதிப்பதற்காக. சத்தமா சொல்லுங்க, எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும். பிரதர் வானம் திறந்து பாடல் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படணும், உன் காயங்கள் ஆறணும். எதுக்கு? அவனை தான் வாழ்க்கையினுடைய சந்தோஷம் என்னங்கிறத அனுபவிச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம இப்போ முக்கால்வாசி நேரம் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? அழுதுகிட்டு இருக்கோம். கால்வாசி நேரம் கோயிலுக்கும் இந்த மாதிரி தியானங்கள் சென்றர்களுக்கு வரும்போது தான் என்ன செய்யறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவனுடைய தலையாய கடமை என்ன? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். அகத்தின் அழகு தெரியுதான்னு பாருங்க பார்ப்போம். பக்கத்தில் உள்ளவங்க முகத்துல எல்லாம் அந்த மகிழ்ச்சி தெரியுதான்னு பாருங்க. அல்லேலூயா. இப்படியே நம்ம திரும்பி போனோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராவது நம்ம கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ போனதை விட வரும்போது எப்படி வந்திருக்கா? எப்படி வந்திருக்கா? இருண்டு போய் வந்திருக்கான்னு அவங்க நம்மளை பார்த்து அரண்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் இங்கே வந்துட்டு போகும்போது எப்படி இருக்கணும்? உங்களுடைய மகிழ்ச்சி என்றும் உள்ள மகிழ்ச்சியினால் உங்கள் முகம் மலர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது, என்றும் உள்ள மகிழ்ச்சியினால் அவர்கள் மலர்ந்து இருப்பார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்விற்கு, நம்முடைய குடும்பம் வாழ்வதற்கு தேவையான நலன்களை நாள்தோறும் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் மூலம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? பொழிந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தினசரி திருப்பலிக்கு போறீங்க. உலகம் தர முடியாத சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி உங்களுக்கு தருகிறார். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாத மகிழ்ச்சியை இயேசு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலியில கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. திருப்பலியில ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆன்ம நோய்கள் சுகமாகிறது, உங்கள் உடல் நோய்கள் சுகமாகிறது. திருப்பலியின் வழியாக ஆண்டவர் உங்கள் வாழ்வின் தேவைகளை எல்லாம் தன்னுடைய திருக்கரத்தால் ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியோடு வாழும்படி அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் குறைவுபடுகிறதோ, எப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அப்பெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்கு உதவவும், நம்மை குணமாக்கவும், நமக்கு நன்மை செய்யவும், நம்மை மீட்கவும், நம்மை மன்னிக்கவும், நமக்கு வழிகாட்டவும் அவர் தம் திருமகனை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம், பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 19வது இறைவாக்கில் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 4:19 பவுல் குறிப்பிடுகிறார் பாருங்கள். சத்தமா, வெரி குட், வாசிக்க பார்ப்போம். என் கடவுள், பவுல் அழகா சொல்றாரு, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். என்னைக்கு நிறைவு செய்வார்? என்னைக்கு நிறைவு செய்வார்? முதல்ல சொல்லணும், இன்னைக்கு நிறைவு செய்வார். எப்போ நிறைவு செய்வார்? இப்போ நிறைவு செய்ய போகிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எப்பெல்லாம் நீங்க அவருடைய சமூகத்திற்கு அவருடைய உதவியை தேடி வருகிறீர்களோ,
எப்பெல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ள அவருடைய இரக்கத்தை எதிர்நோக்கி வருகிறீர்களோ அப்பெல்லாம் கடவுள் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறாரு? உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? நிறைவு செய்கிறார். என்ன தேவை? என்ன தேவை? மனுஷனுக்கு அடிப்படையான தேவை என்ன தேவை சொல்லுங்க. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? முதல்ல என்ன தேவை? உடல் நலம் தேவை. சொல்லுங்க, முதல்ல என்ன நலம் தேவை? உடல் நலம் தேவை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நற்கருணை பிரசன்னத்திற்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் தன் திருவுடல் திரு ரத்தத்தை உங்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் தந்து உங்கள் நோய்களை குணமாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நான் நற்கருணை வாங்கும் போதெல்லாம் என் உடல் நோய் சுகமாகுதுன்னு இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்துங்க பார்ப்போம். ரொம்ப கம்மியாக இருக்கு எண்ணிக்கை. மற்றதெல்லாம் ஏதோ கோயில் பிரசாதம் கொடுக்காங்கன்னு போய் வாங்கிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். நற்கருணை சொல்லுங்க. நற்கருணை விருந்து. எதுக்கு விருந்து? என் ஆன்மாவுக்கு விருந்து. சொல்லுங்க, என் ஆன்மாவுக்கு விருந்து. என்ன விருந்து சொல்லுங்க, வாய் திறந்து. நற்கருணை என் ஆன்மாவுக்கு என்ன விருந்து? என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இனியவர் என்பதை சுவைத்து பார்க்கிற விருந்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லணும், ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்றாரு, தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன். ஒப்பந்தம் போடுறாரு ஆண்டவற்ற. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றேன், இந்த உலகை மறக்கின்றேன். கைகளை தட்டி பாடுவோமா? தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். வாழ்நாளெல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவே, வாழ்நாளெல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவே. சுவையான உணவை உண்பது போல், சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், நான் திருப்தி அடைகின்றேன். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஹல்லேலூயா. நற்கருணை உட்கொள்வது, நற்கருணை பலியில் பங்கேற்பது என் ஆன்மாவிற்கு என்னது? விருந்து. சொல்லுங்க, என் ஆன்மாவிற்கு. ஆமென். திருப்பலியில 2 விருந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு விருந்து என்னது?
வெரி குட். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நம்ம அனுபவத்தை தான் பேசுறோம். ஒன்று என்னது? கடவுளுடைய வார்த்தை என்கிற விருந்தை கொடுக்கிறார். இந்த விருந்தை உட்கொள்வதனால நமக்குள்ள என்ன உண்டாகும்னா விசுவாசம் பெருகும். பிரதர் தொடர்ந்து உங்களுக்கு தியானம் நடத்துறாங்க. இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் இந்தியாவில் தியானம் நடத்துகிற ஒரே ஆள்னா பிரதர் சிலுவை மட்டும்தான். நான் பார்த்த அளவில், என்னுடைய அனுபவத்தில் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு கூட உழைச்சவங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் பிரதர் உங்கள் தியான சென்டரை தான் வீடாக நினச்சி இங்கே இருந்து உங்களுக்கு என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாரு? வார்த்தைங்கிற உணவை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன ஆதாயம்? என்ன பதில் சொல்ல மாட்டீங்களே? அவருக்கு என்ன ஆதாயம்? அவருக்கு என்ன நன்மை? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசத்தில் வளருவதும் அவருக்கு ஆதாயம். நீங்க விசுவாசத்தில் செல்வந்தர்களாக வேண்டும். யாரா மாறணும்? பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் பணக்காரனா ஆகணும். யாரா மாறணும்? நம்ம அப்படி கேள்விப்படலை. என்ன நம்ம பணக்காரனாகனா பையில நோட் எடுத்து என்றெல்லாம் பணக்காரனாகணும்னு கேள்விப்படும். இறைவார்த்தை சொல்லுகிறது, இவ்வுலகத்தின் பார்வையில் ஏழைகளாய் இருக்கிறவர்களை கடவுள் விசுவாசத்தில் செல்வந்தர்களாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி நல்ல உற்சாகமா சொல்லணும். ஏன்னா இது ஆண்டவர் நம்மளை சொல்லி, நம்மை பற்றி சொன்ன இறைவாக்கு. கடவுள் இவ்வுலகின் பார்வையில் ஏழைகளை யாரா மாத்திருக்கிறாரு? சொல்லுங்க, யாரா மாத்திருக்கிறாரு? செல்வந்தராய் மாத்திருக்கிறார். நான் கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் காலையில் ஒரு 9 மணி இருக்கும். என் டைனிங் டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். காலைல சாப்பிட ஆரம்பிக்கிறேன், ஒரு ஃபோன் வந்தது. இந்த கடற்கரை பகுதியில் இருந்து தான் ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போதே அழுது கொண்டு தான் கூப்பிட்டாங்க. என்னடா இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு, காலையிலே ஒரு அம்மா என்ன செய்யுது, நமக்கு என்னங்க வைக்குது? ஒப்பாரி வைக்கி அப்படின்னு. என்ன சகோதரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். பிரதர், எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லாமல் ஒரு 1/4 மணி நேரத்தில் 2 லட்ச ரூபா நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னாங்க. நானும் அவங்களும் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க? 200 கிலோமீட்டர். நான் இல்லைன்னு சொல்லாமல் எவ்வளவு நேரத்தில்? 15 நிமிடத்தில் எவ்வளோ கொடுக்கணும்? 2 லட்ச ரூபா கொடுக்கணும். என்ன பதில் சொல்லுவீங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் யாரும் பணம் கேட்கல, பயப்படாம தைரியமாக சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேன், ஆண்டவர் நல்லவர், கட்டாயம் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார். ஆண்டவர் நல்லவர், கட்டாயம் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன்? அந்த சகோதரி தாங்க முடியாத ஏதோ ஒரு நெருக்கடியில் அழுகிறாங்க. நல்ல மான மரியாதையோட, ஒழுக்கத்தோட, பண்போட வாழுகிற ஒரு விசுவாச குடும்பம் அந்த குடும்பம். எனக்கு நல்லா தெரிஞ்சு கடந்த 20 வருஷமாக எனக்கு நல்ல அறிமுகமான குடும்பம். நல்ல பக்தியோட ஆண்டவருக்கு ஓடி ஆடி ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி. அந்த சகோதரியினுடைய குடும்பம் விடிய காலமே கூப்பிட்டு அழணும்னா என்ன காரணம்? அப்போ வாழ்க்கையில் ஏதோ தாங்க முடியாத ஒரு பிரச்சனை அந்த சகோதரிக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ இந்த அம்மா காலையிலேருந்து முயற்சி பண்ணியிருப்பாங்களா? முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்களா? முயற்சி பண்ணியிருப்பாங்க. யார்கிட்டெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க? எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு பதிலை தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் கைவிட்ட உடனே அந்த சகோதரிக்கு மனசில் ஒரு போராட்டம். சரி, வேற வழி இல்லை, பிரதர் வீட்டு கதவை தட்டி பார்ப்போமேன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்கிட்ட கொடுக்கறது தேதியில் பணம் இல்லை. ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனக்கு தெரியும் பிரதர், ஆண்டவர் ஏன் நிறைவேற்றுவதுன்னு தெரியும் பிரதர். ஆனால் இன்னொரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த பணத்தை கொடுக்கலன்னா என் கதை முடிஞ்சு போகும். நான் சொன்னேன், என் ஆண்டவர் காலங்களை எல்லாம் கடந்தவர், காலங்களையும் நேரங்களையும்
கடந்தவர். அவர் எந்த இடத்திலையும் இல்லாததை இருக்க செய்ய வல்லவர். இல்லாததை அவர் என்ன செய்வார்? இருக்க செய்ய வல்லவர் என்று சொல்லிட்டு நான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், நான் இப்போ உடனே உங்களுக்கு பணம் அனுப்புனா கூட இவ்வளோ பெரிய பணத்தை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய தம் தூதனை இப்போது பரலோகத்திலிருந்து அனுப்புவார். நீங்கள் நம்புறீங்களா? அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, வேற வழி இல்லை பிரதர், அந்த ஒன்று தான் நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக இருக்குது, நான் அதை நம்புகிறேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வேதனையிலும் கவலையிலும் அப்படியே செத்து கொண்டிருந்த ஆன்மாவுக்கு ஒரு நற்செய்தி என்னவா இருக்கு? நான் சொன்னது என்னது? ஒரு நற்செய்தி. இது என்ன தருகிறது? நம்பிக்கை தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, என்ன தருகிறது? நம்பிக்கை தருகிறது. நீங்க பிரதருடைய சென்டருக்கு வாரீங்க, இங்க உட்கார்ந்து இறை ஊழியர்களுடைய செய்திகளையும் நல்ல அருமையான பாடகர்களுடைய ஆராதனையும் கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்ன வரும்? நம்பிக்கை வளரும். சொல்லுங்க, என்ன வளரும்? நம்பிக்கை வளரும். இந்த நம்பிக்கை தான் நம்மை இயேசுவினுடைய கரங்களிலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த சகோதரியோட ஒரு சிறு ஜெபம் பண்ணேன். சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு சின்ன, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிட்டு 1/4 மணி நேரம் தான் பிரதர் இருக்கு அப்படின்னா, 1/4 மணி நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் தருவார், நீங்கள் திரும்ப என்னை கூப்பிடுவீர்கள் வைங்க என்று சொல்லிவிட்டு நான் சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு நான் ஜெபிக்க போயிட்டேன். நான் அந்த சகோதரிக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். சரியாக 20 நிமிடத்தில் திரும்ப ஒரு ஃபோன். 20 நிமிடத்தில் ஃபோன். என்ன சகோதரி? பிரதர், ஆண்டவர் கரெக்டாக ஒரு ஆளை அனுப்பி 2 லட்ச ரூபா பணம் கொடுக்க செய்தார். இது ஒரு மாயாஜாலமாக இருக்கக்கூடாது, யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். நான் சகோதரிகிட்ட கேட்டேன், என்ன நடந்தது, என்ன நடந்தது என்று கேட்டேன். நான் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அண்ணனுடைய பொண்ணுக்கு நான் உங்களோட ஃபோனை கீழே வைக்கும்போதே ஆவியானவர் அவளுடைய நினைப்பை எனக்கு கொண்டு வந்தார். அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனை எடுத்த உடனே நான் அழுதேன். அவள் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு இருங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு 5 நிமிடத்தில் என் வீட்டுக்கு வந்தாள். வந்து நான் இருந்த நிலையை பார்த்து நேரில் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவள் அழுது, நான் உனக்கு என்ன செய்யணும், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்று என் இடத்துல கேட்டார் என் மருமகள். நான் சொன்னேன், எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும், நான் கொடுக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தன் கணவனை அழைத்து கொண்டே வந்திருந்தாள். உடனே அந்த இடத்துலையே தான் போட்டிருந்த நகையை கழட்டி அருகில் இருந்த ஒரு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக 2 லட்ச ரூபாயை கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு, நீ எப்போ நல்லாகிறியா அப்போ என்கிட்ட கொண்டாந்து கொடுப்போ, அமைதியாக வாழ் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உச்சமா சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆன்மாவுக்கு விருந்து, நம்பிக்கை வளர்கிறது. நம்முடைய ஆன்மாவுக்கு விருந்து. நற்கருணை தான் நம்முடைய உடலுக்கு மருந்து. நற்கருணை தான் நம்முடைய உடலுக்கு மருந்து. எப்படி மருந்து? எந்த மருத்துவர் நம்மை குணமாக்க முடியாது என்று கைவிட்டாலும் நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் நற்கருணை வாங்க, நீங்கள் அந்த நோயிலிருந்து குணமாக்கப்படுவீர்கள். என்ன நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னது திரும்ப சொல்லுங்க. எந்த மருத்துவர் உங்கள் நோயை குணமாக்க மருந்து இல்லை, வாய்ப்பு இல்லை, உங்கள் உடல் ஒத்துழைக்காது என்று சொன்னாலும் நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் நற்கருணை வாங்கினால் என்ன ஆகும்? என்னது குணமாகும்? அதை இப்படியா சொல்லுவாங்க? ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவரே,
5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவரே, என் இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். என் இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். சொல்லுங்க, இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். மரித்து போன லாசரை உயிர்ப்பித்தவரே, மடிந்து போன வாழ்வை எல்லாம் வாழ வைப்பவரே. மரித்து போன லாசரை உயிர்ப்பித்தவரே, மடிந்து போன வாழ்வை எல்லாம் வாழ வைப்பவரே. என் இயேசுவே, கைகளை தட்டி, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். என் இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். சொல்லுங்க மீண்டுமா, இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். என் இயேசுவே நீர் எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய. நம்மை குணமாக்குகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஜெபிக்க வரும்போதெல்லாம் நாம யாரை சந்திக்க வருகிறோம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவை நிறைவாக்க வல்லவர் யாரு? சத்தமா, இயேசு. இயேசு நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவர் யாரு? இயேசு. வாசியுங்கள், பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 14வது இறை வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு நின்று சத்தமா வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். வெரி குட், சத்தமா வாசிங்க. வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. இந்த இயேசு கிறிஸ்துவே அனைத்துலகிற்கும் ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுகிற உண்மையை விடாது என்ன செய்வோமாக? பற்றிக் கொள்வோமாக. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் நாம் வழிபடுகிற, நாம் அறிக்கையிடுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தலைமை குருவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை கண்டு, இயலாமையை கண்டு, குறைகளை கண்டு, நோய்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, குழப்பங்களை கண்டு, தோல்விகளை கண்டு நம்மீது இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. கைகளை வலக்கரம் உயர்த்தி சொல்ல பாருங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஒரு நோயாளி என்பதும், என் உள்ளத்தில் கவலை இருக்கிறது என்பதும், என் தலை நிறைய பிரச்சனை இருக்கிறது என்பதும், என் இதயமெல்லாம் காயப்பட்டுள்ளது என்பதும், என் வாழ்க்கையெல்லாம் தோல்விகள் மிகுந்திருக்கிறது என்பதும், நான் எப்போதும் இரவும் பகலும் கண்ணீரோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் தனிமை உணர்வோடும் தாழ்வு மனப்பான்மையோடும் தற்கொலை எண்ணங்களோடும் வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதும் என் இயேசுவுக்கு தெரியும். என் பலவீனங்களை கண்டு எனக்கு உதவிட அவர் இயலாதவர் அல்ல.
பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவால் எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்க, நல்ல மகிழ்ச்சியா சொல்லணும். இயேசுவால என்னதெல்லாம் கூடும்? அது என்னதெல்லாம்? என் மனசுக்கு அமைதி தர இயேசுவால மட்டும்தான் கூடும். என் உள்ளத்துக்கு உற்சாகம் தர இயேசுவால மட்டும்தான் கூடும். என் உடலுக்கு நலம் தர இயேசுவால மட்டும்தான் வரும். என் கணவனை மாற்ற இயேசுவால மட்டும்தான் கூடும். என் பொருளாதார தேவைகளை சந்திக்க இயேசுவால மட்டும்தான் கூடும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப மக்களை தூயவர்களாய் வாழ வைக்க இயேசுவால மட்டும்தான் கூடும். எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா எதிரிகளின் சோதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்ற சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவால் மட்டும்தான் கூடும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல உற்சாகமா, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே. கைகளை தட்டி நல்ல நல்ல உற்சாகமா சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ இயேசுவால் இயலாதது, நல்லா சத்தமா சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. உடனே சொல்லிட்டா எப்படி? நான் என்ன சொல்ல சொன்னேன்னு கேட்டுட்டு சொல்லுங்களேன். நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும், நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், எவ்வளவு கவலையோடு வந்திருந்தாலும், எவ்வளவு அவமானத்தோடு வந்திருந்தாலும், எத்தனை நெருக்கடிகளோடு வந்திருந்தாலும், உங்களுக்கு உதவ இயேசு இருக்கிறார். நம்புங்க, அவரால் இயலாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த இரவிலே இயேசு உங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். நம்முடைய வலுவின்மை எனக்கு இயலாதவர் அல்ல, நம்
அவர் சோதிக்கப்பட்டவர். என் குடும்பத்தில் எனக்கு எவ்வளவு சோதனை இருக்கும், என் சொந்த பந்தங்கள் எவ்வளவு நெருக்கடி இருக்கும், அவ்வளவு சோதனை, அவ்வளவு நெருக்கடிகளையும் என் இயேசு 30 வயசு வரைக்கும் குடும்பத்திலேயே வாழ்ந்து எங்களைப் போலவே சோதிக்கப்பட்டார், என்னை போலவே துன்பப்பட்டார், என்னை போலவே வேதனைப்பட்டார். ஆனால் அவர் பாயமும் செய்யாத தூயவர். நாம யாரு? சோதனை வந்த உடனே முறுமுறுத்து பாவம் செய்கிற துரோகிகள். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. நான் எவ்வளவு நம்பிக்கையோட முழுவதும் சுகத்துக்கு போன தெரியுமா? எவ்வளவு ஆசையா இந்த முதல் மாச தியானத்துக்கு போன தெரியுமா? ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? என்னன்னு கேட்கல. ஆனா நான் தான் இவ்வளவு கூட்டிட்டு போனேன். அந்த தியான சென்டர் பக்கம் தலை வச்சு கொடுத்து கூட என்ன செய்தது இல்லை, படுத்தது இல்லை. ஆனா அவளுக்கு நன்மை செஞ்சுட்டேன். ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு சிறு நெருக்கடி அல்லது ஒரு சிறு காலதாமதம் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் வேண்டும் என்றே சில நாட்களில் நம்மை காத்திருக்க வைக்கிற அனுபவம் நம்முடைய விசுவாசத்தை என்ன வாய்க்கிறது? நம்முடைய வாயிலிருந்து நன்றியான வார்த்தைகள் வருவதற்கு பதிலாக கடவுளுக்கு எதிரான முறுமுறுப்பை நாம் உருவாக்குகிறோம். அதான் ஆண்டவருக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்மை போல சோதிக்கப்பட்டார், அவர் நம் தூய்மையை காத்துக்கிறார். நாம சோதனை வரும்போதெல்லாம் முறுமுறுத்து வாதாடி எதையாவது எதிர்த்து பேசி நம் நம்பிக்கை இழந்து நலன்களை ஆசீர்வாதங்களை இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் 40 வருஷம் ஏன் பாலைவனத்தில் அலைந்து திரிஞ்சாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? கேளுங்க, பக்கத்தில் போயிட்டே கேளுங்க. ஏன்னா நம்பிக்கையும் இல்லை, கீழ்ப்படுதலும் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? நம்பிக்கையும் இல்லை. இன்னொரு கையை உயர்த்தி சொல்லணும், ஒரு கையை உயர்த்தி சொல்லணும். நம்பிக்கையும் இல்லை, கீழ்ப்படுதலும் இல்லை. நம்மளை போலவே தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதனால எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? 40 வருஷம். நல்லா கீழ்ப்படிந்திருந்தா, நல்லா நம்பி இருந்தா மிக விரைவில் கானானுக்குள் போயிருப்பார்கள். ஏன் தாமதமாகுது தெரியுதா? நான் ஆசைப்படுகிற ஒரு காரியம், நான் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை, நான் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய அனுபவம், என் குடும்பத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம், ஒரு விடுதலை, ஒரு நல்வாழ்வு, என் பிள்ளைகளின் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் ஏன் தாமதப்படுகிறது? நம்புறேன், ஆனா நம்பல. கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், ஆனா கீழ்ப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வருவோம். 16வது வருஷம். எனவே எதை பெறணுமா? நம்மகிட்ட 2 குறைகள் இருக்கு. நம்மகிட்ட ஆசீர்வாதம் தடைபடுறதுக்கு 2 குறைகள் இருக்கு. என்ன பெற? ஒண்ணு நம்பிக்கை குறைவு, இன்னொன்று கீழ்ப்படுதல் இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை, நம்பிக்கையும் இல்லை, கீழ்ப்படுதலும் இல்லை. இப்போ ஆசீர்வாதத்தை பெறணும்னா நமக்கு என்ன வேணும்? கடவுளுடைய இரக்கம் வேணும். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு என்ன தேவை? கடவுளுடைய இரக்கம் தேவை. வாசிங்கப்பா. எனவே இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய கடவுளினுடைய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை
துணிவுடன் அணுகி செல்வோமாக அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுங்க. கடவுளுடைய இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய அரியணை எங்க இருக்கு? ஆண்டவருடைய அரியணை எங்க இருக்கு? உடனே சொல்லுவோம், அது பரலோகத்தில் இருக்கு. அவர் விண்ணகத்தை அரியணையாய் கொண்டிருக்கிறார், பாதாளத்தை கால்முனையாய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இரக்கத்தின் அரியணையில் நான் வீற்றிருந்து நீ என்னை அணுகி வரும்போதெல்லாம் உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். இதுல வீற்றிருப்பேன், இரக்கத்தின் அரியணையில வீற்றிருப்பேன். இன்றைக்கு இரக்கத்தின் அரியணை எங்க இருக்குன்னா, அதுதான் நம்முடைய ஆலயங்களில் இருக்கிற நற்கருணை பேழை. நல்ல கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுங்க. அதான் இருக்கிறது நற்கருணை வேலை. எப்பெல்லாம் வாழ்க்கையில நெருக்கடி வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் தேவை வருதோ, எப்பெல்லாம் பற்றாக்குறை வருதோ, கடவுள் யார் வழியாக நிறைவு செய்வேன்னு சொன்னாரு. என் கடவுள் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உங்கள் குறைகளை எல்லாம், திரும்ப சொல்லுங்க பாப்போம். என் கடவுள் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உங்கள் குறைகளை எல்லாம் என்ன செய்வாரு? நிறைவு செய்வார். இயேசு எங்க இருக்காரு? நற்கருணையில, இரக்கத்தின் அரியணையில, இரக்கத்தின் அரசராய் வீற்றிருக்கிறார். எதுக்காக வீற்றிருக்கிறாரு? உடைந்த உள்ளத்தோடும், கலங்கிய கண்களோடும், வேதனை நிறைந்த மனதோடும், நம்பிக்கையற்ற உணர்வுகளோடும் வருகிற நம்மை வரவேற்கவும் ஆசீர்வதிக்கவும் அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதம் கைகளை தட்டி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவரா. யார் வர்ற வழியை பார்த்துக்கிட்டு இருக்கா? வீட்டில் வேதனைப்பட்டிருக்கிறேன்னா எப்போ எந்திரிச்சு அவரை தேடி இரக்கத்தின் அரியணையில் அவரை சந்திக்க வருவேன் என்று என் தெய்வம் என்னை வரவேற்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. வரும் வழி பார்த்தவரா, வரமழை பொழிந்தவரா, வந்தவர் இருக்கின்றார். விரைந்திட தாமதம் சுமை சுமந்து நல்ல வாய்த்தன் போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நன்மை செய்வதற்காகவே இயேசு வந்தார். நன்மை செய்வதற்காகவே இயேசு வந்தார். அவர் தம்மை தேடி வருகிறவர்கள் தன்னை அணுகி வர வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே அவர் நற்கருணையில் என்ன செய்திருக்கிறாரே? பிரசன்னமாகி இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் ஜெபிக்கிறது நல்லதா? வீட்டில் ஜெபிக்கிறது நல்லதா? நல்லது. அதை விட நல்லது எது? நற்கருணைக்கு முன்னால போய் ஜெபிக்கிறது.
அதை விட சொன்ன இது நல்லது. சத்தமா சொல்லுங்க. நற்கரணிக்கு முன்னால போய் ஜெபிக்கிறது பல கோடி ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். பிரைஸ் தி லார்ட். எங்க பிரேயர் டீமுக்கு ஒரு சகோதரி ரெகுலரா வருவாங்க. அவங்களுக்கு வயசு 70 தாண்டிட்டு, கணவர் இல்லை, 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா, அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. யாருடைய அம்மா? இதுவே பாட்டி. இந்த பாட்டிக்கு என்ன இருக்கு? அம்மா இருக்கு. அந்த அம்மா உயிரோடு இருக்கு. 90 வயசுக்கு மேலே ஆயிட்டு படுத்த படுக்கையாய் வீட்டில் இருக்கு. இந்த அம்மா அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய சொந்த அக்கா கணவர் தவறிட்டாரு, பிள்ளைகள் கிடையாது. அதனால் அந்த அம்மா அவங்களும் இப்போ இவங்க கூட இவங்க ஆதரவில் இருக்காங்க. ஒரு வயசான கிழவி எத்தனை பேரை பார்த்துக்கிட்டு இருக்கு? எத்தனை பேரை பார்க்க? 2 பேரை பார்க்கல. 2 பொம்பளை பிள்ளைகளையும் உள்ளூரில் அடுத்த தெருவில் தான் கட்டி கொடுத்துருக்கு. அதனால் எவ்வளவு ஒருத்தி வீட்டில் என்ன செய்வா? ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருப்பான். ஏதாவது 2 பேரம்பேத்தி வீட்டில் என்ன செய்யும்? இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. வேகமாக பிரதர், எனக்கு எப்போ தான் பிரதர் ஓய்வு கிடைக்கும்? உங்களுக்கு ஓய்வு பரலோகத்தில் தான். ஓய்வு பரலோகத்தில். இதனால் இவ்வளவும் கெட்டி இழுக்க முடியலையே பிரதர். கட்டாயம் இழுப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவா. அல்லேலூயா. சொல்லுங்க. வலுவற்றவனுக்கு வலுவூட்டுகிறவர், சோர்வுற்றவனுக்கு திடம் தருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படினாலும் உங்களை வலுவூட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் 2 விஷயம் செய்யணும். ஒன்று, கடவுளுடைய வார்த்தையை நல்லா தியானிக்கணும். இன்னொன்று, நற்கருணையை சந்தித்து நற்கருணையுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்கணும். சகோதரிக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் ப்ராப்ளம். இது 1 மாதம் அப்படியே மறைச்சு ஜெபிச்சு பார்த்துச்சு. ஒன்றும் என்ன செய்யலை, புதுமைகள்லாம் நடக்கலை. இப்போ இந்த அம்மா கேட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணும், போய் கட்டாயம் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கணும், இதய நிபுணரை பார்க்கணும், போய் பாருங்க சொல்லி பார்த்துட்டு சொன்னாங்க. ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஒரு வயசுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, பிறகு ப்ராப்ளம் என்று அவர் சொல்லி கிளவிக்கு தூக்கமா எலும்பு வயசு. நீங்கள் என்ன சொல்லுவீங்களா? ஏன்? ஏன்னா நமக்கு எதை வேணாலும் இழந்துடலாம், எதை மட்டும் இழக்க முடியாது? உயிரை மட்டும் இழக்க முடியும். எதை கட்டியாக பிடிச்சிக்கணும்? உயிரை மட்டும் கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. எவ்வளோ வயசானாலும் நமக்கு எதுக்கு மட்டும் ஆசை வராது? சாகுறதுக்கு மட்டும் ஆசை வராது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. திடீர்னு இப்போ ராத்திரி 2 மணிக்கு இயேசு வாராரு. நான் வந்துட்டேன், எல்லாரும் ரெடியாக இருங்க, வாங்க போவோங்க. எத்தனை பேர் போவீங்க? மொத்தத்தில் உங்களை இந்த உலகத்தில் வச்சு கொன்னதுக்கு அப்புறமும் பரவத்துக்கு போறதுக்கு என்ன இல்லை ஆசை? வல்ல. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுச்சு, அவருக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்காரு. நம்ம அதை விட ஒரு பெரிய டாக்டர் இருக்கார், அவரை போய் பார்த்துருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சரி புரியாது என்ன சொல்லுங்கள். ஒரு ரிப்போர்ட்டை முடிஞ்சவங்க கேட்டாங்க, எப்போ போய் இந்த டாக்டர் இல்லை, நீங்கள் மட்டும்தான் போய் பார்க்கணும். எங்கே போய் பார்க்கணும்? உங்கள் சூசியப்பர் கோயிலில் தான் அந்த டாக்டர் இருக்காரு. தொடர்ந்து 14 நாட்கள் நற்கருணை ஆண்டவரை 1 மணி நேரம் சந்திக்கணும். நீங்கள் சந்திங்க, அதுக்கு பின்னால் நான் மருத்துவரை போய் சந்திப்போம். தொடர்ந்து 14 நாட்கள் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் பின்னால் அமைதியாக உட்கார்ந்து திரும்ப டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் லிஸ்ட்டில் ஒரு 10-12 மாத்திரை எழுதினவர்கள் எல்லா மாத்திரையும் கட் பண்ணிட்டு ஒரே ஒரு மாத்திரை, பிளட் பேலன்ஸ் உள்ள மாத்திரை, ஒரு மாத்திரை மட்டும் எழுதி, இதை மட்டும் சாகிற வரைக்கும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை உள்ள போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மருந்துகளாலும் மருத்துவராலும் மாறாத வியாதிகளை மாற்றுபவர். சொல்லுங்க.
மருந்துகளாலும் மருத்துவராலும் மாறாத வியாதிகளை மாற்றுபவர் என் இயேசுவே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். என் இயேசுவே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நல்ல கைகளை தட்டி சொல்லு. என் இயேசுவே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். என் இயேசுவே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ கடவுள் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் யார் வழியா வருது? யார் வழியா வருது? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வழியா. யார் வழியாக? ஆமாம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு ஒரு வாக்குறுதி தந்தார். பாருங்க, யோவான் 14:14 இயேசு ஒரு வாக்குறுதி தருகிறார். என்ன வாக்குறுதி? நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும், இல்ல தொடர்ந்து, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். என் பெயரால் நீங்க உங்க பிள்ளைகிட்ட இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீ என் பெயரால எதை கேட்டாலும் நான் உனக்கு என்ன செஞ்சுவேன், கொடுத்துருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாத? முடியுமா? முடியாது. முடியாது. பிள்ளைகள் விவரமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? விவரமான பிள்ளைகள். வசமா நம்மளை லாக் பண்ணிடும், நம்ம தப்பிக்கவே முடியும். ஆண்டவர் அவ்வளவு தைரியமா சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், இயேசு அதெல்லாம் விட பெரியவர். கைகளை தட்டி மகிழ்ச்சியோட ஆண்டு இருக்கிறார். எல்லாம் விட யார் பெரியவர்? இயேசு பெரியவர். வாசியுங்கள், வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. 6வது இறை வார்த்தை எடுத்துக்கொள்வோம். சத்தமா எத்தனை 6வது நமக்கு கடவுள், சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நமக்கு கடவுள். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமே. நமக்கு கடவுள். ஞாயிற்றுக்கிழமை விசுவாச பிரமாணத்தில் என்ன சொல்றோம்? ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். தேவை ஒவ்வொன்றும் பெருகும் போது ஒவ்வொரு கடவுளா தேடக்கூடாது. தேவை எதுவானாலும் எனக்கு பதில் தருகிற, நன்மை செய்கிற கடவுள், சத்தமா சொல்லுங்க, ஒருவரே, அவரே. ஆமா, பொறுப்பு அவரே. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கூப்பிட்டு கேளுங்க. நீ ஓயாம கடவுளே கடவுளே அப்படிங்களே, அந்த கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. எடுத்ததுக்கெல்லாம் சோம் பண்ண ஓடுறீங்களே, நீங்க தேடுற அந்த கடவுள் யாருமா? கேட்டு பாருங்க. யாரு? இப்பதானே வாசித்தா தங்கச்சி. அவரே உங்க. ஆமா, இதை சொல்லதுக்கு எதுக்கு ஏன் இவ்வளவு யோசனை? சத்தமா சொல்லுங்க. நான் வழிபடுகிற கடவுள். நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் வழிபடுகிற என் கடவுள், நான் ஜெபத்தில் பதில் தேடுகிற என் கடவுள் எனக்கு நன்மை செய்வார் என்று நான் நம்பி காத்திருக்கிற கடவுள், என்னை படைத்து என்னை அனுதினமும் பராமரிக்கிற என் சொந்த தகப்பன். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை
பிள்ளை அன்று அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாய், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீரூற்று நீர்தானே, ஜீவ நீரூற்று நீர்தானே. உந்தன்மே தாகம் கொண்டே, உந்தன்மே தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாசிப்பா. நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே, சத்தமா சொல்லுங்க, அவரே. ஆமென். அவரே யாரு? நம் தந்தையே. அவரிடமிருந்தே நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்தும் வருகிறது. கைகளை தட்டி நன்றி சொல்வோம். யார்கிட்ட இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? அப்பாட்ட இருந்துன்னு சொல்லணும். அவர்கிட்ட இருந்து. எவரு? அவரு. அப்பாட்ட இருந்து. யார் அப்பா? எங்க அப்பாட்ட. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எங்க அப்பா, எங்க அப்பாட்ட. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உண்மைகள் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் தகப்பன் இறங்கி அன்போடு அழைத்துக் கொள்கிறார். மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருணையோடு செவி கொடுத்து கேட்கிறார். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. அவரிடம் இருந்தே நம் வாழ்வுக்கு தேவையான எல்லா நலன்களும் வருகிறது. வேற எந்த ஒரு மனுஷனோ அல்லது எந்த ஒரு அரசும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களுக்கு தர முடியாது, தர இயலாது. தருமா? தர முடியுமா? முடியாது. ஒருவராலும் கொடுக்க முடியாதுங்க. ஒருவராலும் கொடுக்க முடியாது. இலங்கையில தியானம் நடத்தி கொண்டு இந்த ஆலயத்துக்கு பேர் நல் மரண மாதா ஆலயம். பாத்தீங்களா? மாதாவுக்கு பேரே மரண மாதா. என்ன மரண ஆலயம்? நல் மரண மாதா ஆலயம். நான் அந்த பகுதியில் போய் பணி செய்து கொண்டிருக்கும் போது இலங்கை முழுவதும் அப்போதிருந்த பிரதமர் பிரேமதாசாவை பாம் வச்சு கொன்று அந்த பகுதி முழுவதும் யாரும் தமிழர்கள் எங்கும் நடமாட முடியாத ஒரு சட்டம் இருந்த நேரம், தடை உத்தரவு இருந்த நேரம். நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்போ அங்கே உள்ள ஒரு ஆலயத்தில், அந்த நல்மரண மாத ஆலயம் தான் கொஞ்சம் தொலை தூரத்தில் அவுட்டரில் இருக்குது. அங்கே வச்சு கடற்கரை பகுதியில் அங்கே வச்சு தியானம் நடந்துகிட்டு இருக்கு. பகல் தியானம். எல்லா அரை கதவையும் மூடி வைத்து விட்டு உள்ள நல்ல இருக்கக்கூடிய வெப்பமான சூழ்நிலையில் தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. புரியான வெற்றி, முடியாத விஷயத்தில் உள்ள உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தை அங்கே இருக்கிற ஊழியர்கள், இலங்கை தேசத்தினுடைய அருங்குடை ஊழியர்களுக்கு தியானம் முடிஞ்சிருக்கு. தியானம் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரன் எனக்கு சந்திக்க வந்தவர் பகுதி தூத்துக்குடி இடத்துல வேம்பாறை சேர்ந்தார்.
பிரதர் பெரிய நெருக்கடி இல்லை. ஒரு சிறிய கப்பலில் பொருட்களை காலாவதி ஆகிவிட்டது. ரொம்ப நெருக்கடியான நிலைமை. ரூபாய் மதிப்புள்ள பொருட்களுடன் கடலை வெளியில தலை காட்ட ஏனென்றால் உனக்கு நன்மை செய்கிறவர் மீண்டும் புத்துயிரளித்து புது வாழ்வு தருகிறவர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னார், என்ன பிரதர் சொல்றீங்க? ஒரு துளி கூட நம்பிக்கைக்கு இடமில்லையே. நம்பிக்கைக்கு இடமில்லாத போதும் நம்புவதுதான் விசுவாசம். நம்பிக்கைக்கு இடமில்லாத போது நம்புவதுதான் விசுவாசம். ஒரு திருமணமானவருக்கு குழந்தை பிறக்கும் என்பது இயல்பான காரியம். திருமணமே ஆகாத கன்னிப்பெண் குழந்தை பெறுவாள் என்று கடவுள் சொன்னார் என்றால் அதை அன்னை மரியாள் நம்பியதுதான் மேலான விசுவாசம். கைகளை தட்டி மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நம்பு. அதுக்கு ஆண்டவர் இறந்த லாசரின் கல்லறைக்கு முன்னால் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பார். நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பார். நான் என்ன பிரதர் செய்யணும்? நீ இன்னைக்கு ஒரு நாள் தப்பிப்பதற்காக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். தொடர்ந்து உனக்கு பதில் கிடைக்கிற வரை, உனக்கு ஒரு நற்செய்தியை விண்ணகம் கொண்டு வருகிற வரை, கடவுளுடைய தூதன் ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தியை கொண்டு வர நீ இந்த ஆலயத்தில் தொடர்ந்து வந்து இந்த நற்கட்டை ஆண்டவரை சந்திப்பியா? இந்த கட்டாயம் சந்திப்பு. நான் அவரை பார்க்கவே இல்லை. நான் இந்த நிகழ்ச்சிகளை நான் தமிழக இயல்பான வாழ்க்கையை நான் இந்த தொடங்கிய நேரங்களை செய்வேன். அதிகாலையில் எந்த இன்சூரன்ஸ் எல்லாமே ஆண்டவர் எனக்கு இழப்பீடுகளை கொடுப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா இவர், மகிமையின் ராஜா இவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடர்வோம். நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்தும்
வருகின்ற நம் வாழ்வுக்கு தேவையான எல்லா நலன்களும் யாரிடமிருந்து வருது? கடவுளிடமிருந்தே வருகிறது. அவ்வாறு அவருக்காகவே வாழ்றது. யாருக்காக? அனாதையாக விட்டுட்டு செத்து போயிடும். நம்ம மட்டும் தப்பிச்சு போயிடும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல வாழ்வு கொடுங்க, எனக்கு நல்ல சுகம் கொடுங்க, எனக்கு நல்ல பலன் கொடுங்க, நல்ல செழிப்பை கொடுங்க, நல்ல மகிழ்ச்சியை கொடுங்க, நல்ல மீட்பை கொடுங்க, நல்ல திடகாத்திரத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் செய்யவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கைகளை தட்டுங்க உற்சாகமாய். அவர் எல்லாம் செய்ய வல்லவர். நாம் அவருக்காகவே இருக்கிறோம். அவர் வான்னு சொல்ற வரைக்கும் பொறுமையா இங்க இருந்து இங்க உள்ள கடமைகளை எல்லாம் அவர் பெயரால செய்து வச்சுட்டு தான் என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு கொஞ்சம் வயசான யாரெல்லாம் வயதுள்ள ஆண்டவரே என்னை எடுத்துட்டு வரும்னு கேட்டாங்களோ ஒருத்த ஜெபத்துக்கும் ஆண்டு போகுது. நல்ல பெருசு. சீக்கிரமா சாக போறேன்னு கேட்டா ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டாரு? பதில் கொடுக்க மாட்டார். ஏன் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார்? நீங்கள் வயதான பின்னும் பல்வேறு இயலாமைக்குள்ளான பின்னும் ஆண்டவர் ஏன் உங்களை உங்க குடும்பத்தில் வச்சிருக்கிறார்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்க உங்க குடும்பத்திற்கு உழைத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டீங்க. உழைச்சு கொடுக்க வேண்டியதை சொல்லுங்க. உழைச்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. மகளுக்கு நகை போட்டாச்சு, கௌரி கொடுத்தாச்சு, பையனுக்கு படிக்க வச்சாச்சு, வேலை வாங்கியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, வேற பேர்த்தையும் பார்த்தாச்சு. வந்து சேர்ந்தது குடும்பத்தில் என்ன கொடுக்க முடியல? நம்முடைய சந்ததிக்கு விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நம்மால என்ன செய்ய முடியல? உழைத்து கொடுக்க முடியல. அல்லேலூயா. அப்ப எப்படித்தான் கொடுக்க முடியும்? ஜெபித்து தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தெய்வ பயத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கும். சொல்லுங்க வாய்த்தறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதுக்கு இன்னும் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு? எதுக்கு வச்சிருக்காரு? இந்த விசுவாசத்தையும் இந்த தெய்வ பயத்தையும் நம்முடைய சந்ததிக்கு கொடுப்பதற்காகவே ஆண்டவர் என்னை உயிரோடு வாழ வைத்திருக்கிறார். அதான் பவுல் அழகா சொல்றாரு. நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்து வருகின்றன. நாம் அவருக்காகவே இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற நம்முடைய தலைமுறையில் உள்ள ஒவ்வொரு பேரனும் பேத்தியும் கடவுளை நம் சொந்த தந்தை என்று அழைக்கிற அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் நாம் இந்த பூமியில் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். அடுத்த வசனம் அவ்வாறு நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடவுள் ஒருவர் தான், ஆண்டவரும் ஒருவர் தான். வாசி, தொடர்ந்து வாசி. அவர் வழியாகவே அனைத்தும். முதல் வசனத்துக்கு இரண்டாவது வசனத்துக்கு ஒரே ஒரு அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. இரண்டாவது வசனம் சொல்றது அவர் வழியாகவே அனைத்தும். யார்கிட்ட வருது? அப்பாட்ட இருந்து வருது. யார் வழியா வருது? சத்தமா சொல்லுங்க. யார் வழியா வருது? இயேசுவின் வழியாக வருது.
இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? அப்பாவை நோக்கி ஜெபிக்கணும். யார் பெயரால ஜெபிக்கணும்? இயேசுவின் பெயரால ஜெபிக்கணும். திரும்ப சொல்லுங்க, யாரை நோக்கி ஜெபிக்கணும்? அப்பாவை நோக்கி ஜெபிக்கணும். யார் பெயரால ஜெபிக்கணும்? இயேசுவின் பெயரால ஜெபிக்கணும். ஆசீர்வாதம் யாரிடம் இருந்து வருது? அப்பாவிடம் இருந்து வருகிறது. யார் வழியாக வருகிறது? இயேசு கிறிஸ்து வழியாக வருகிறது. அப்ப நீங்க இயேசுவை எப்போதெல்லாம் சந்திக்கிறீர்களோ அப்போதெல்லாம் தந்தையையும் சந்திக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்போதெல்லாம் இயேசுவினுடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தந்தையின் கண்களிலும் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அப்போது நீங்கள் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை குறையும் வாசித்தா, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் யார் மூலமா? ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு இந்த ரெண்டு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்? வார்த்தையான இயேசுவின் மூலமாக வார்த்தையான இயேசுவின் சத்தமாக ஜெப கூட்டத்துக்கு வரணுமா? தியான மையத்துக்கு வரணுமா? கட்டாயம் வரணும். எதுக்கு? இங்கே தான் வார்த்தையானவருடைய அனுபவத்திற்கு அல்லேலூயா. ஆலயங்களில் ஒரு 10 நிமிஷம் உருவானவர் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா அவரால் என்ன செய்ய முடியாது? சாக்ரிஸ்டை விட்டு வெளியில் வர ஏன் என்னை பார்த்து நீங்கள் போதும் போதும் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. தியான மையத்திற்கு வரும்போதெல்லாம் இறைவனுடைய வார்த்தையினால் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்வு பெறுகிறோம். ஆலயத்தில் திருப்பதி ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஜெபமும் இயேசுவின் மூலமே. ஜெபமும் இயேசு, ஆசியோம் இயேசு. உலகம் முடியும் வரை நானும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு சிறிய ஜெபத்தோடு குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணீரண்டை ஆமென். கூட்டிச் சென்று சொல்வோம். தாகம் தீர்க்கின்றார். கண்ணீரண்டை ஆமென். நல்ல உற்சாகமாய் தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, சொல்லுங்க. குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. இல்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லை. சொல்லுங்க வைத்திருந்தே. ஆமென். அறிக்கையிடுவோம், அறிக்கையிடுவோம், அறிக்கையிடுவோம். பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தெய்வ வானத்தின் வாசல்களை திறந்து உடைய தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால், உடல் நலன்களுக்குரிய ஆசீர்வாதங்களினால், ஆன்ம வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களினால், குடும்ப வாழ்வுக்குரிய நலன்களினால், நன்மைகளினால், விசுவாச வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களினால், தூய வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களினால், நற்செய்தி பணிக்குரிய ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தலைவணங்கி அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை. ஆமென், ஆமென். ஆவியானவருடைய குணமாக்கும் அன்பு, எஸ், அவருடைய விடுவிக்கும் அன்பு, மன்னிக்கும் அன்பு, நலம் தரும் அன்பு, உங்களை திடப்படுத்துகிற அன்பு, உங்களை தேற்றுகிற அன்பு, உங்களை மகிழ்விக்கிற அன்பு, உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு, உங்களை வளமாக்குகிற அன்பு, உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுக்கிற அன்பு. ஆமென். உங்களை உயிர்ப்பித்து உருமாற்றி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் அநேகருடைய உடலில் உள்ள நோய்களுள்ள பகுதிகளை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆமென். நீண்ட நாளாய் நோயினால வருந்துகிறவர்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆமென். அநேக குடும்பங்களில் உள்ள பல்வேறு தடையின் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. ஆவியானவர் அக்கினி மயமாய் இறங்கி வருகிறார். ஆமென். அக்கினி மயமாய் இறங்கி வருகிறார். உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. அவர்களை சூழ்ந்திருக்கிற இருளின் ஆதிக்கம் விலகுகிறது. உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா தீமையின் கட்டுகளும் சுட்டரிக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்வின் எதிர்காலத்தை தடை செய்கிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் உடைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஆசிரை. ஆவியானவர் உங்களுடைய தாகம் தீர்க்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.
ஆமென். அவருடைய உதவியால் தான் நீங்கள் இயேசுவோடு நல்லுறவு கொள்ளுகிறீர்கள். ஆமென். நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற கனிகள், வரங்கள், கொடைகள் வல்லமையினால் வலுவூட்ட பெறுங்கள். பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த ஆண்டு முழுவதும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற வல்லமை, பரிசுத்தத்தில் நிலையாய் நிற்கிற வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெறுகிற வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. தலை வணங்கி நன்றி சொல்லு, தலை வணங்கி நன்றி சொல்லு. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. என் வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல நீர். எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் வெளிப்பட்டீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்கள் குடும்பங்களை வழி நடத்துங்க. உம்மை நாடுகிறவர்களுக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று சொன்னீரே. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். என் தெய்வம் எங்கள் நம்பிக்கையை ஆசீர்வதிப்பீராக. மகளே, நீ விசுவசித்தபடியே உனக்கு ஆக கடவுளே என்ற வார்த்தையின்படி நாங்கள் விரும்பியதெல்லாம் தந்து நீர் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா, கோடி ஸ்தோத்திரங்கள். அல்ல, 2 கரங்களை உயர்த்துவோம். 2025 ஆண்டிற்காய் ஜெபிக்க போகிறோம். 2 காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த 2025 ஆண்டில் பல கொடிய கொள்ளை நோய்கள் வருகிறது என்று ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தும். ஆண்டவர் கொன்றொழிக்கும் கொள்ளை நோய்களுக்கு உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்வார். கொள்ளை நோய்களில் இருந்தும், பஞ்சங்களில் இருந்தும், இயற்கை பேரிடர்களில் இருந்தும், கொடூரமான போரின் தாக்குதல்களில் இருந்தும் இந்த உலகத்தை அழியாமல் காப்பாற்றும்படியா கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்கு, எங்கள் திருச்சபைக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. ஆண்டவரே, போரில்லாத ஒரு அமைதியான உலகத்தை தாங்க. உலக நாட்டு தலைவர்களிடையே நீர் ஒருவரே அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். நீர் அவர்களை உமது வேலையாட்களாய் அந்த நாட்டின் தலைவர்களாய் அமர்த்தி இருக்கிறீர் என்கிற உணர்வை கொடுங்க. எல்லா கொள்ளை நோய்களுக்கும், பஞ்சங்களுக்கும், இயற்கை பேரிடர்களுக்கும் விலக்கி ஆண்டவரே, திருச்சபையிலும் தேசத்திலும் வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பன், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய அருள் வாழ்வு தியான இல்லத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாசத்திற்குரிய மூத்த சகோதரர் கேப்டன் சிலுவைக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நாம் விசேஷமாய் ஜெபிப்போம். முதல்ல அவங்களுக்காக ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அவர்களுக்கும் அவர்களோடு இங்கு பணிபுரிகிற எல்லா உடன் ஊழியர்களுக்கும் நல்ல நீடிய ஆயுளையும் நிலையான உடல் நலத்தையும் மன மகிழ்ச்சியை தந்தருளும்படியா ஒரு ஷபக்கரமனபலை கரவரபா கேளுங்க. வாய் திறந்து, இயேசுவே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது ஊழியரை ஆசீர்வதியா. வானம் திறக்கப்படுவதாக, தூய ஆவியானவர் இறங்கி வருவாராக. இவரே என் அன்போர்ந்த மகன் என்று சகோதரனை அபிஷேகிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடன் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நல்ல உடல் நலமும் மன அமைதியும் பணி வாழ்வில் மிகச்சிறந்த வெற்றியும் தருவீராக. நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதும் இந்த தியான சென்டர்ல நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளையும் ஒப்பு கொடுப்போம். இங்கு வருகிற அருட்தந்தையர்களை, இந்த நிறுவனத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆயர் பெருந்தகையை, நம்முடைய ஆன்மீக வழிகாட்டி தந்தையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இங்கு வருகிற மக்கள், வழிகாட்டிகள், எங்கள் தலைவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இந்த தியான மையத்தையும் இதன் ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய எங்கள் ஆயர் நசரேன் சுசை அவர்களை, ஆண்டவரே எங்கள் ஆன்மீக வழிகாட்டியா இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தந்தையையும், ஆண்டவரே இங்கு பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும், இந்த ஆண்டு இங்கு நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. திரளான ஆத்துமாக்களை கொடும், பெரிய வளர்ச்சியை கொடும், எல்லைகளை பெரிதாக்கும். நீ வலமும் இடமும் விரிந்து பரவுவாய். ஆமென்.
இந்த வாக்குறுதி நிறைவேறட்டும் ஐயா. நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த வாக்குறுதி நிறைவேறட்டும். நிறைவேறட்டும் ஐயா. எழுந்து ஒளி வீச செய்ய அநேக ஜெப வீரர்களை தாரும், உடன் ஊழியர்களை தாரும், உபகாரிகளை தாரும் ஆண்டவரே. இந்த பணி விரிவடை செய்யும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய அன்பு கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தியான மையத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்விலும் புதிய புதிய ஆன்மாக்கள் வரவும் ஆண்டவரே, தொடர்ந்து இங்கு பணியாற்ற அநேக வாலிப தம்பி தங்கைகளை நீர் எழுப்பி தரவும் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். இந்த குடும்பங்களை எல்லாம் என் தகப்பன் இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து நடத்துகிறார். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தை. தலை வணங்கி அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.